ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிறந்திருக்கக்கூடிய புதிய ஆங்கில மாதமான மார்ச் மாதம் எப்படி இருக்க போகுது, இந்த மாதத்தில் நிகழக்கூடிய முக்கியமான ஒரு சில கிரக மாற்றங்களால் மேசராசினியர்களுடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய மாற்றங்கள் என்ன, கூடவே பார்த்தீங்கன்னா நட்சத்திர ரீதியாகவும் என்னென்ன மாற்றங்கள் நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படின்றத பற்றி தான் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும், நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேசராசி அஸ்வினி பரணி கார்த்திகை 1ஆம் பாதம் இந்த நட்சத்திரங்களை உடையவர்களுக்குரிய கிரகநிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறாரு. அதே போல் சுகஸ்தானத்தில் சந்திரனும், பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவானும், தொழில் ஸ்தானத்தில் சூரியன் சுக்கிரன் புதன் வக்ரம் பெற்றும், சனி ராகு செவ்வாய் என எல்லா கிரகங்களுமே வலம் வர போகிறாங்க. ஸோ இந்த ஒரு காலகட்டங்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரங்க சுறுசுறுப்பானவங்க. எந்த ஒரு நேரமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே சமாளித்து ஒரு குறுகிய காலத்தில் முன்னுக்கு வந்துடணும் அப்படின்ற மாதிரியான திறமைகள் உடையவர்கள் தான் மேசராசிக்காரங்க. ஸோ உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய திறமை கிடைக்கும். அடுத்தவர்களுடைய செயல்கள் எல்லாமே உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க எல்லாருமே செய்யக்கூடியது உங்களுக்கு அந்த மாதிரியான உணர்வுகளை தான் கொடுக்கும். ஆனால் நிதானமாக நீங்கள் இருக்கணும். அவங்க செய்கிறதெல்லாம் பார்த்து நீங்கள் கோவப்பட்டுகிட்டே இருக்கக்கூடாது. நீங்கள் தான் உங்களை சமாதானப்படுத்திக்கணும், நிதானமாக இருக்கணும். சொந்த காரியங்கள் எது நடந்தாலும் அது தாமதமாக தான் நடக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் மன நிறைவை பார்ப்பீங்க. ஆனால் எதிர்பாலினத்தவரோட பழகுறீங்க அப்படின்னா கவனமாக இருங்க. தொழில் வியாபாரத்துலேயும் அப்படி தாங்க. உங்களை நினச்சி யாரெல்லாம் கவலைப்பட்டுட்டு இருந்தாங்களோ, யாரெல்லாம் உங்களுக்காக போட்டியாக இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே விலகிடுவாங்க. ஸோ வியாபாரத்துலேயும் சரி, தொழிலையும் சரி, இந்த போட்டிகள் எல்லாமே குறைஞ்சிடும். மருந்து, ரசாயனம் இது போன்ற தொழில்கள் செய்யக்கூடிய மேசராசினியர்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்களில் எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். அதே உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கீங்கன்னா அலுவலகம் தொடர்பான காரியங்களில் நீங்கள் ஈடுபடுறதுக்கு முன்னாடி அவசரப்படக்கூடாது, நிதானமாக இருக்கணும். இந்த மாதம் நீங்கள் நிதானமாக இருந்தீங்க அப்படின்னா நிறைய வெற்றிகள் கிடைக்கும். எளிதில் மற்றவங்களோட கருத்து வேற்றுமைகள் உங்களுக்கு ஏற்பட்டுடும். ஏன்னா நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள், அவங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி தான் இருக்கும். நீங்கள் சொல்கிறத அவங்க ஒத்துக்க மாட்டாங்க, அவங்க சொல்கிறத உங்களுக்கு பிடிக்காது. அந்த மாதிரி கருத்து வேற்றுமைகள் அதிகமாக ஏற்படும். குடும்பம் தொடர்பான விஷயங்களும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனைகளை தான் ஏற்படுத்தும், நிறைய கவலைகளை தான் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் குடும்பத்துக்கு செலவுகளும் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். செலவுகளை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பணம் கண்டிப்பாக கிடைச்சிடும். அதனால் கவலைப்படாதீங்க. அதே போல் நீங்கள் ஏதாவது ஒரு உதவி வேணும் உங்களுக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, யாருக்கிட்ட எதிர்பார்க்குறீங்களோ கண்டிப்பாக அந்த இடத்துல கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் மேசராசிக்காரங்களுக்கு மனசில் ஆன்மீக ரீதியாக நிறைய எண்ணங்கள் ஏற்படும். வாழ்க்கை துணை மூலமாக நிறைய மகிழ்ச்சிகளை நீங்கள் பார்ப்பீங்க. உற்றார், உறவினர், நண்பர்கள் அப்படின்னு எல்லாரும் மத்தியிலையும் உங்களுக்கு ஒரு மதிப்பு கிடைக்கும், மரியாதை கிடைக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தவர்களுடைய செயல்கள் உங்களுக்கு நிச்சயம் கோபத்தை தான் கொடுக்கும். மேசராசிக்காரர்களே ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, இந்த காலகட்டங்களில் அடுத்தவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே உங்களுக்கு பிடிக்காம தான் இருக்கும். அதன் மூலமாக நீங்கள் கோபம் அடைகிற மாதிரி தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நிதானமாக தான் இருக்கணும். மேசராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மார்ச் மாதத்தில் நிதானமாக இருக்கணும். அப்போ தான் எந்த ஒரு பிரச்சனையும் உங்களால் சமாளிக்க முடியும். பொதுவாகவே எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய திறமை இவங்ககிட்ட அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த ஒரு காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா இன்னுமே கவனமாக இருந்துக்கோங்க. அதே கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கீங்க, இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, நன்மை தீமைகளை பற்றி முதல்ல நீங்கள் யோசிங்க. அதாவது எந்த ஒரு கவலையும் அதை பற்றி இல்லாமல் ஒரு சில விஷயங்களை நீங்கள் செய்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. நட்பு வட்டாரமாக இருக்கட்டும், உறவர்கள் மத்தியிலேயே இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே நீங்கள் நிதானமாக பழகணும். அப்போ தான் உறவுகளுக்குள்ளே எந்த விதமான பிரிவுகளும் ஏற்படாது. ஸோ கருத்து வேற்றுமைகளால் நிறைய பிரச்சனைகள் ஏற்படாமல் தடுக்க முடியும். ஆனால் ஆக்டிவாக இருப்பீங்க, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா இவ்வளோ நாளாக கூட உங்களுக்கு ஏதாவது ஒரு சுறுசுறுப்பு இல்லாமல் மந்தமாக இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த மாதம் நல்லா ஆக்டிவாகவே இருப்பீங்க. டெக்னிக்கல் சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நல்ல பேர் கிடைக்கும். அதே அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கீங்கன்னா நீங்களும் நிறைய வெற்றிகளை பார்ப்பீங்க. உங்கள் எந்த செயலாக இருந்தாலும் சரி, நீங்கள் செய்யக்கூடிய செயலில் நல்ல ஒரு வேகம் இருக்கும், சுறுசுறுப்பு இருக்கும், புத்தி சாதுரியம் இருக்கும், அறிவுத்திறன் இருக்கும். இப்படி எல்லாமே இருக்கும் பொழுது எதை செய்கிறது, எதை விடுறது அப்படின்ற ஒரு தடுமாற்றமும் உங்களுக்கு ஏற்படும். எதிர்பார்த்த பண வரவு உங்களுக்கு தாமதப்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. திடீர்னு பார்த்திங்கன்னா சோர்வுகளானது இருக்கும். மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் கல்வியிலிருந்து வந்த போட்டிகள் குறையும். எதையுமே அவசரப்படாமல் நிதானமாக ஹேண்டில் பண்ணுங்கள்.
நிதானமாக நீங்கள் இந்த டைமில் கண்டிப்பாக இருக்கணும். அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. நான் மேசராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் இருக்கக்கூடிய அவசரம், கோபம், நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சில தேவையில்லாத விஷயங்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளை ஏற்படுத்திடும். அதனால் பொறுமையாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும், வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். நம்ம யார்கிட்ட பேசுகிறோம், எப்படி இருக்கிறோம் அப்படின்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால் இந்த விஷயத்தை எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இது வரைக்கும் நம்ம ராசி ரீதியாக என்னென்ன விஷயங்கள் நடக்கும் இந்த மார்ச் மாதத்தில் அப்படின்றத பார்த்தோம். இப்போ நட்சத்திர ரீதியாக எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம். நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது அஸ்வினி நட்சத்திரம். மேசராசியுடைய அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் உறவினர்கள் வகையில் தவிர்க்க முடியாத அளவுக்கு ஏதாவது ஒரு சுப செலவுகள் இருக்கும். அந்த செலவுகளை பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் சுமக்கிற மாதிரி இருக்கும். ஸோ சுப செலவு கண்டிப்பாக இருக்குது, கவனமாக இருங்க. அதே மாதிரி முக்கியமாக ஒரு சில விஷயங்களுக்காக நீங்கள் பயணங்கள் போகிற மாதிரி இருக்கும். முக்கியமாக ஒரு சில பிரமுகர்களை நீங்கள் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். உங்களுடைய எதிர்காலத்துக்குன்னு நல்ல ஒரு அஸ்திவாரமாக இந்த மாதம் கண்டிப்பாக இருக்கும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கூட்டு முயற்சிகள்லாம் எடுப்பீங்க, அதெல்லாம் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா குடும்பத்தாரோட கூட்டு சேர்ந்து தொழில் செய்து முன்னேற்றம் அடையலாம் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்புகளோட வளர்ப்பீங்க. ஸோ அதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது, ட்ரை பண்ணலாம். அடுத்ததாக பரணி நட்சத்திரம். இந்த பரணி நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் மாதத்தில் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. தொழில், வேலை, உத்தியோகம் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெற்றிகள் அடையலாம், அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதே மாதிரி சேமிப்பு உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் இருக்குது. உங்களுடைய உழைப்பு, நம்பிக்கை உங்களுக்கு முழுமையான பலன்களையும் திருப்தியும் நிச்சயம் வந்து கொடுக்கும். எதிர்ப்பும் இடையூறும் ஒரு பக்கம் உங்களுக்கு இருந்தாலுமே கூட உங்களுடைய தன்னம்பிக்கை, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தைரியம், இதை எல்லாத்தையும் வச்சு எல்லாத்தையுமே நீங்கள் போராடி எதிர்த்து நின்று வெற்றி பெறுவீங்க. ஸோ அதனால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். எப்போதும் போல் உங்களுடைய தன்னம்பிக்கையும் உங்களுடைய தைரியத்தையும் இழக்காமல் இருந்துக்கோங்க. இதுதான் உங்களுக்கு முக்கியமான ஒன்று. மற்றபடி உங்களுக்கு பெருசாக பாதிப்புகள்லாம் ஒன்றும் கிடையாது. அடுத்ததாக கார்த்திகை 1ஆம் பாதம். கார்த்திகை 1ஆம் பாதம் நட்சத்திரத்தை உடைய மேசராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் மாதம் உங்களுடைய கடமைகளை காப்பாற்றக்கூடிய ஒரு மாதம். ஒவ்வொருத்தங்களுக்குன்னு ஒரு கடமை இருக்கும் இல்லையா, அது மாதிரி உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் வந்து காப்பாற்ற போகிறீங்க. பொருளாதார ரீதியாக நீங்கள் ஒரு சில பிரச்சனைகளை வந்து சந்திக்க போகிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும். பிரச்சனைகள் அப்படின்றது என்ன தான் இருந்தாலுமே கூட கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா இந்த டைமில் உங்களுக்கு வைத்திய செலவுகளும் இருக்குது, வீண் விரைய செலவுகளும் இருக்குது. ஸோ உடல்நல சார்ந்த பிரச்சனைகளுக்காக நீங்கள் ஏதாவது மருத்துவ செலவுகள் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். விரைய செலவுகளெல்லாம் தவிர்க்க முடியாதுங்க, இதெல்லாம் கண்டிப்பாக ஏற்பட தான் செய்யும். ஸோ அதனால் கூட ஒரு சில நேரங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா மனசில் ஒரு விரக்தியானது ஏற்படும். ஏன்னா தேவையில்லாத செலவு வந்துகிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் உருவாகும். மனசில் உங்களுடைய தைரியத்தை வந்து குறைக்க செய்யும். ஆனால் எது நடந்தாலுமே மனசுக்கு ஆறுதலும் நம்பிக்கையும் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களை செய்துக்கோங்க. உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கோங்க. தொழில், வியாபாரம், உத்தியோகம் அப்படின்னு வேறு எதுலேயுமே எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதிரி எந்த பிரச்சனைகளும் இல்லை அப்படின்றதுனால நீங்கள் தைரியமாகவே இருக்கலாம். சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்றது இருக்கத்தான் செய்யும். அதனால் அதை பற்றிலாம் வந்து கவலைப்படாதீங்க. ஏன்னா எல்லா கிரகநிலைகளும் நமக்கு நன்மைகளை வந்து செய்கிறதே கிடையாது. ஒரு கிரகம் நமக்கு நல்ல விஷயங்களை செய்யுது அப்படின்னா இன்னொரு கிரகம் நமக்கு அது தீய விஷயங்களை தான் செய்யும். ஸோ வாழ்க்கையில் இன்பம் துன்பம் அப்படின்றது கலந்து தான் கிடைக்கும். எல்லாருக்கும் நல்லதே நடக்காதுங்க. அதே மாதிரி எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் கெடுபலன்களே வந்து கொடுக்காது. இதை வந்து புரிஞ்சுக்கோங்க. அது மாதிரி இந்த காலகட்டங்களில் ராசியின் அடிப்படையிலும் நட்சத்திர அடிப்படையிலும் மார்ச் மாதம் எப்படி இருக்க போகுது, மேசராசி நேயர்கள் எந்தெந்த விஷயங்களை கவனமாக இருக்கணும் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது இப்போது இந்த என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்தால் இந்த மாதங்களில் ஏற்படக்கூடிய அந்த சின்ன பிரச்சனைகள் கூட உங்களுக்கு பெரிய தாக்கங்களை கொடுக்காமல் இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். பிரச்சனை ஏற்படாமல் இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும். அதனுடைய தாக்கங்கள் குறையறதுக்காக தான் நம்ம பரிகாரங்கள் வந்து செய்கிறோம். அந்த மாதிரி பார்க்கும் பொழுது மேசராசிக்காரர்களே உங்களுடைய ராசிக்கு அதிபதியான செவ்வாய்க்காரகன் அப்படின்னா முருகப்பெருமான் தான் உங்களுக்கு கடவுள். அதனால் முருகனை தொடர்ந்து வழிபாடுகள் செய்துட்டு வாங்க. பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி தினம்தோறுமே காலையில் எழுந்த உடனே கந்தசஷ்டி கவசத்தை வந்து நீங்கள் கேளுங்க. இல்லை நேரம் கிடைக்கிது அப்படின்னா பாராயணம் பண்ணுங்கள். இந்த மாதிரி எளிமையான விஷயங்களை நீங்கள் செய்தீங்க அப்படின்னாலே போதும். கண்டிப்பாக அந்த காலகட்டங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். இந்த மார்ச் மாதத்தினுடைய ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17, 18 இந்த 2 நாட்கள்லேயுமே சந்திராஷ்டமங்கள் இருக்குது. அந்த நாட்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க.
மற்றபடி எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சிறப்பாகவே நடக்கும். இந்த பதிவில் மேசராசினியர்களாகிய நீங்கள் நிறைய தகவல்களை பார்த்து தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயமாக இந்த பதிவும் உங்களுக்கு படிச்சிருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கூடவே ஆன்மீக ரீதியாக என்ன எளிமையான பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்றதும் கொடுத்துருக்கோம். அதையும் மிஸ் பண்ணாமல் செய்து பாருங்கள். இந்த பதிவில் பார்த்த தகவல்களை போல் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.